எவன் முறையான கல்வியை கற்று சும்மா கத்தமகு கல்வியை கற்றுவிட்டான், ஆனால் அந்த கல்வியை மறைக்கிறான், மருத்துவம் படிக்கிறான், அந்த மருத்துவத்தின்படி நடக்க மறுக்கிறான், பொறியாளராயிருக்கிறான், மிகப்பெரிய ஒரு வக்கீலாயிருக்கிறான், ஜட்ஜாயிருக்கிறார், கலெக்டராயிருக்கிறார், ஆனா கற்றுக்கொண்ட கல்வியை மறைக்கிறான், துரோகம் செய்கிறான், தான் படித்ததற்கு மாற்றமாய் நடக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யௌமல் கியாமா மறுமையிலே வருவான் பிலிஜாமின் மின்னார், நரக நெருப்பின் பிரம்மாண்டமான கடிவாளம் அதால் சூழப்பட்டு வருவான். கல்வி கற்பதை தூண்டுகிறேன், கற்ற கல்வியை மறைக்க கூட. ஆலிம்கள் உலமாக்கள் கற்ற கல்வியை சரியாய் சொல்லி இருந்தால் தர்காவிலே போய் முட்டுகிற நிலை ஏற்பட்டிருக்குமா? தாயத்தை கட்டுகிறான், தகடை கட்டுகிறான், அப்பட்டமாய் வரதட்சணை வாங்குகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, மறுமையில் மனிதனின் நிலை என்கிற தலைப்பில் மறுமை நாளின் பயங்கரமான நிகழ்வுகள் குறித்து தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். மறுமை நாள் நிகழ்ந்ததற்கு பிறகு மனிதர்கள் விரைவாக எழுப்பப்படுகிறார்கள். எழுப்பப்பட்ட மாத்திரத்தில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று அல்லாஹு பல கூறுகளாக மனிதர்களை பிரித்து காட்டுகிறான். அந்த பிரிந்து நிற்கிற மனிதர்களில் கெட்டவர்கள் யார், பாவம் செய்தவர்கள் யார், அநியாயமும் அழிச்சாட்டியங்களிலும் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை சில மோசமான அடையாளங்களின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்த படு பயங்கரமான அடையாளங்களின் தொடர்ச்சியை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், 70வது அத்தியாயம் 42வது வசனம், இந்த உலகத்தை அலட்சியமாக கருதி உலக வாழ்க்கையை வீணாகவும் விளையாட்டாகவும் யார் கழித்தார்களோ அவர்கள் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஃபதர்ஹும் யஹூது வயல்அபு ஹத்தா யுலாகு யௌமஹுமுல்லதி யுஅதுன். வாக்களிக்கப்பட்ட ஒரு நாளில் அவர்கள் எழுப்பப்படுகிற வரை, அந்த நாளை அவர்கள் சந்திக்கிற வரை உலகத்தில் திளைக்கிற விளையாட்டிலும் வீணிலும் அவர்களை அப்படியே விட்டுவிடுவீராக என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். உபதேசங்கள் ஏராளமானவைகள் செய்யப்பட்டாலும் வீணிலும் விளையாட்டிலும் இழிவிலும் கேவலத்திலும் மூழ்கி திளைக்கிற உன்னை திருத்த முடியவில்லை. ஆனால் ஒரு நாள், அந்த மறுமை நாள் வந்துவிட்டால் உன்னுடைய விளையாட்டும் வீணும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறான். 70வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் பேசுகிற அற்புதமான உபதேசத்தை பாருங்கள். யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்தாசி சிராஆ கஅன்னஹும் இலா நுஸ்பி யூஃபிதூன். அடையாளங்களை நோக்கி விரைந்தோடுவோரை போன்று அந்நாளில் அவர்கள் மண்ணறைகளில் இருந்து வேகமாக வெளியேறுவார்கள். பயங்கரமான அடையாளங்களை நோக்கி மனிதன் வெளியேறுவான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 70வது அத்தியாயம் 44வது வசனம், ஹாஷியத்தன் அபுசாருகும், அவர்கள் பார்வைகளோ இழிவினால் கீழ்ப்படிந்திருக்கும். தர்ஹகுஹும் தில்லா, எல்லா பக்கமும் நாலாபுறமும் இழிவுகளால் சூழப்பட்டிருப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், தாலிக்கல் யௌம், இதுதான் வாக்களிக்கப்பட்ட நாள், அல்லதி கானு யுஅதுன், நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அல்லது எந்த நாளை பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அதுதான் இந்த நாள் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து சொல்லப்படும். அக்கிரமம் புரிந்தவர்கள் அடையாளங்களால் எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்
அழுத்தந்திருத்தமாய் பதிய வைக்கிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 54வது அத்தியாயம் 6வது 7வது வசனம். ஃபதவல்ல அன்ஹும், அயோக்கியர்களை அழிச்சாட்டியம் செய்பவர்களை விட்டு விடுவீராக. யௌம யதுஉ தாஇ இலா ஷைஇன் நுக்ர், வெறுப்பூட்டுகிற ஒரு விஷயத்திற்காக ஒரு அழைப்பாளர் அவர்களை அழைக்கிற பொழுது அவனுக்கு அது வெறுப்பாய் தெரியும். எங்கே அழைக்கிறார்? மறுமைக்காக அழைக்கிறாரா, அந்த அழிவு நாளுக்காக அழைக்கிறாரா என்பதை கண்டு அவன் வெறுப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹுஷ்ஷஅன் அப்சாருஹும், அவர்களின் பார்வைகள் எல்லாம் பதைபதைத்த நிலையிலும் அவர்கள் அப்படியே வெட்கி தலை குனிந்தவர்களாய் நிற்பார்கள். யஹ்ருஜூன மினல் அஜ்தாஸி கஅன்னஹும் ஜிராதும் முன்தஷிர், அந்த பார்வைகள் நிலைகுத்தி நிற்கிற பொழுது, தடுமாறி வீழ்கிற பொழுது பரவி செல்கிற வெட்டுக்கிளிகளை போன்று மண்ணறைகளில் இருந்து வெளியேறுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிற ஆழமான உதாரணங்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து பாருங்கள். நம் கண்களுக்கு முன்னால் நாம் எவற்றையெல்லாம் பார்க்கிறோமோ, எவைகளெல்லாம் பலவீனமாய் இருக்கிறதோ, ஈசல்கள் குறித்து அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான், வெட்டுக்கிளிகள் குறித்து அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான். இவைகளெல்லாம் பிரம்மாண்டமான படைப்புகளா, சக்தி வாய்ந்த உயிரினங்களா? இதை போன்று நீ அலைக்கழிக்கப்படுவாய் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். எழுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிற உபதேசத்தை பாருங்கள். 22வது அத்தியாயம் 11வது வசனம். ஹசிரத் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் உனக்கு நஷ்டம்தான், இந்த மறுமையிலும் உனக்கு நஷ்டம்தான். ஆனால் இந்த நஷ்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இந்த நாளில் உனக்கு ஏற்படுகிற நஷ்டம்தான் மிக தெளிவான நஷ்டம். உலகத்திலே உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது, திரிந்து விடுவாய், வரிந்து விடுவாய், மீண்டு விடுவாய் என்றெல்லாம் ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. உலகத்திலே ஏற்படுகிற நஷ்டத்தை கூட ஏதோ ஒரு வகையிலே நீ பொருட்படுத்திக் கொள்ளலாம், அதை நீ மீண்டு அதை எடுப்பதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளலாம். இங்கு வந்து நின்று கொண்டு கைகளை கடிக்கும் நாளில், கைகளை பிசைந்து கொண்டிருக்கிற நாளில், பதைபதைத்து நிற்கிற பொழுது இதுதான் உனக்கான தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் பதிய வைக்கிறான். அதே போன்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த மறுமை குறித்தான பிரார்த்தனையில் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. நாம் எந்த அளவிற்கு செலுத்துகிறோம் என்று தெரியவில்லை. கண்டிப்பாய் செலுத்த வேண்டும், நிச்சயமாய் செலுத்த வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்கிற பிரார்த்தனையை முஸ்னத் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 18056வது செய்தியாய் பார்க்கலாம். ஒவ்வொரு வக்து முடிந்ததற்கு பிறகு நீ உலகத்திற்காக, உலக வாழ்க்கைக்காக கவனம் செலுத்துவதற்கு முன்னால் உனக்கான மறுமை வாழ்க்கைக்காக நீ கவனம் செலுத்து. அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும். கவனத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்களாம், அல்லாஹும்ம இறைவா, லா துஹ்ஸினி யௌமல் கியாமா. அற்புதமான வாசகம். ரப்பே, எழுப்புகிற நாளில் நான் அப்படியே கூட்டமாய் நிற்கிற பொழுது, லா துஹ்ஸினி, என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே இறைவா. உலகத்தில் ஏற்படுகிற கேவலம் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு மறைந்து விடும், அல்லது கேவலம் மக்களுடைய மறதிக்கு தகுந்தாறு போன்று மாறிவிடும். கேவலமே நடக்காதது போன்றெல்லாம் சமாளித்து விடக்கூட முடியும். மறுமையிலே நிகழ்த்தப்படுகிற கேவலம் அப்படியா? ஒருவர் கூட விடாமல் உற்று நோக்குகிற ஒரு மோசமான கேவலம். அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், ரப்பே, கியாமத்து நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை இழிவுபடுத்தி விடாதே, என்னை அவமானப்படுத்தி விடாதே. இந்த பிரார்த்தனையை ஆழமாய் புரிந்து கொண்டு நேற்றைய தொடர்ச்சியை நாம் மீண்டும் புரட்டவிருக்கிறோம். மறுமையிலே நிற்கிறார்கள், எழுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு அடையாளங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த கேவலமான அடையாளங்களின் தொடர்ச்சியை பாருங்கள். 2வது அத்தியாயம்
275வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நாளை மறுமையில் பிரம்மாண்டமான கூட்டங்கள், பெருங்கொண்ட கூட்டங்கள் அப்படியே பைத்தியக்காரர்களாய் நிற்பார்கள். மென்டலாகி போய், மூளையெல்லாம் குழம்பி போய், மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரன். அது ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இருக்கும். பார்த்தாலே விகாரமாய் பயங்கரமாய் இருக்கும். மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே சென்று வெளியேறினால் தெரியும். ஆடைகள் கிழிக்கப்பட்டு, தலைமுடிகள் எல்லாம் பீக்கப்பட்டு, நாம் சென்றால் கழுத்துக்களை கடிக்க வந்து, தாக்க வந்து, இது போன்ற ஒரு நிலைமை குழுமி இருக்கிற அந்த சபையிலே, வெட்ட வெளியிலே, மறுமையிலே அல்லாஹ் எழுப்புகிறான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த பைத்தியக்கார கூட்டத்தில் ஒருவனாய் அல்லாஹ் யாரையுமே ஆக்கிவிடக் கூடாது. யார் அவர்கள்? அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், அல்லதீன யஅகுலூன ரிபா, வட்டியை வாங்கி உண்டார்களே, அவர்கள் நாளை மறுமையிலே விசாரணை நடைபெறுவதற்கு முன்னால், வேதனையை கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். லா யகூமூன் இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் தீண்டியவனை போன்று. அல்லாஹ் எப்படி உதாரணத்தை கோர்க்கிறான் என்று பாருங்கள். உன்னை தீண்டுவான், உன் மனதை தீண்டுவான், உன் உள்ளத்தை தடுமாறச் செய்வான், உன் சிந்தனைகளை பிறழச் செய்வான். அப்படிப்பட்ட ஷைத்தான் தீண்டியவனை போன்று பைத்தியக்காரனாய் நீ எழுப்பப்படுவாய். மினல் மஸ், உனக்கு மென்டல் ஆகிவிடும். கூட்டமாய் ஒரு மென்டல் கூட்டம் குழுமி நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய விகாரத்தை யோசித்து பாருங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் யார் தெரியுமா? டாலிகபி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வட்டி என்பது வியாபாரத்தை போன்றதுதான் என்று நியாயப்படுத்தினார்கள். வஅல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். வஹர்ரம ரிபா, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எப்படிடா வியாபாரமும் வட்டியும் ஒண்ணா? வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். நீ 1000 ரூபாய்க்கு முதலீடு போட்டு ஒரு பொருளை உருவாக்கினாலும், வியாபாரத்திலே நின்றாலும், பரக்கத்து நிறைந்தது வியாபாரம். வட்டியிலே பரக்கத்துண்டா? அபிவிருத்தி கிடைக்குமா? உன் வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படுவது போன்று ஒரு தோற்றம் தெரிந்தாலும் அல்லாஹ்வின் மறைமுகமான பேருதவி அந்த வியாபாரத்திலே இருக்கும். இந்த பைத்தியக்காரர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடக் கூடாது என்பதில் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சமீப காலத்தை பாருங்கள். வட்டி என்பது வங்கியின் வடிவத்தில் மட்டும்தான் வருகிறதா? வட்டி என்பது ஏதோ நாம் சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், மீட்டர் வட்டி, 10 ரூபா வட்டி, 20 ரூபா வட்டி, 100 ரூபா வட்டி, இது மாதிரியான வகையில் இன்றைக்கு வட்டி வருகிறதா? இல்லை. முழுக்க முழுக்க வளர்ந்து நிற்கிற உலகத்தில் ஆன்லைன் வர்த்தகங்களின் வடிவத்திலே வட்டி வருகிறது. போதையிலே உச்சகட்ட போதை ஆன்லைன் போதையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு போன் வாங்குகிறான், விலை மதிப்பற்ற ஒரு மொபைலாக இருக்கிறது, இஎம்ஐ என்கிற பெயரிலே வட்டி உள்ளே வழுகிறது. இந்த ஆப்பிள் இருக்கிறது அல்லவா, ஆப்பிள் பழம், அதை பாதி கடிச்சு துப்பி போட்ட மாதிரி, அதுல கொஞ்சம் ஏதோ ஒரு உயிரினம் வந்து வெட்டினது மாதிரி ஒரு லோகோவிற்காக அந்த போனை வாங்குகிறான். பின்னாடி கவருக்கு பின்னாடி அந்த ஆப்பிள் பீஸ் தெரியணும். இது நமக்கு ஒரு பெருமை. ராயல் என்கிற பெயரிலே ஒரு பைக் இருக்கிறதா, வாங்குகிறான். நீ ஏழையாயிருக்கிறாய், உன்னால எப்படி இவ்வளவு லட்சத்தை போட்டு அந்த பைக்கை வாங்க முடியும்? இஎம்ஐயில் வாங்கினேன். செய்கிற அட்டூழியம், அழிச்சாட்டியம் ஏராளம். இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தை கடைபிடித்தவர்கள் சற்று ஆழமா யோசிக்க வேண்டாமா? ஏண்டா உன்கிட்ட காசு இருந்தா நீ வாங்கு, இல்லைன்னா வாங்காத. உனக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை நீ அனுபவிக்கலாம். கடனாய் வாங்குகிறேன், மாதா மாதம் தொகை செலுத்தி வாங்குகிறேன்,
இஎம்ஐயில் வாங்குகிறேன், அது ஒரு தனி பாடம், தனி சப்ஜெக்ட், உள்ளே சென்றால் விரிவாய் செல்லும். சரி யோசித்து பாருங்கள், நம்மை அறியாமல் இன்றைக்கு நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் வட்டியிலே மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். இந்த கேவலமான பைத்தியம் பிடித்த அடையாளத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு காலமும் தந்துவிடக் கூடாது. நாம் உலகத்திலே கவனத்தோடு வாழ வேண்டும். அதே போன்று பாருங்கள், அடுத்த ஒரு இழிவான அடையாளம். சுப்ஹானல்லாஹ், அடையாளத்தை கேட்கிற பொழுதே படிக்கிற பொழுதே உள்ளமெல்லாம் அப்படியே பதை பதைக்க வைக்கிற அடையாளம். கிழட்டு பாம்பு, நெற்றியிலே 2 பொட்டு வைக்கப்பட்டிருக்கிற அடையாளம் இடப்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான பாம்பு சில நபர்களின் தாடைகளிலே சுத்தி நிற்கும். மறுமையில போய் நின்னா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தாடையில் சுற்றப்பட்டு ஒரு கிழட்டு பாம்பு, தூரமாக இருந்து பார்த்தாலும் கூட அந்த பாம்பின் நெற்றியிலே ஒரு அடையாளம் இருக்கும். யார் இவர்கள்? பாம்பு அருகில் வந்தால் கூட, அது தண்ணீர் பாம்பாக இருந்தால் கூட நாம் நிற்போமா? பாம்பிலே பல வகைகள் இருக்கிறதாம். இந்திய அளவிலே ஒரு 4 பாம்புகள் சொல்லுகிறார்கள். உலக அளவிலே எத்தனையோ விஷவாய்ந்த பாம்புகள் இருக்கிறது. இந்த விஷவாய்ந்த பாம்புகளை கண்டாலே நடுங்குகிறது. பாம்பை கண்டால் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் ஓடுகிறான். படமெடுத்தால் படையெடுத்தால் அது அப்படியே தலையை தூக்கி லேசாக ஆட்டினால் நடுங்கி விடுகிறான். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் பாம்பு. அதற்கே இவ்வளவு உள்ளங்களை எல்லாம் நொறுக்குகிறது என்றால், அல்லாஹ் தண்டனைக்காக படைத்திருக்கிற ஒரு பாம்பு எவ்வளவு வீரியமாய் இருக்கும், எவ்வளவு பயங்கரமாய் இருக்கும். இந்த தாடை, இந்த முகம் தாடை பகுதியை சுற்றி அப்படியே அந்த கிழட்டு பாம்பு என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர். யார் அவர்கள்? சஹீஹ் புகாரி 4565வது செய்தி. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மன்னதாஹுல்லாஹு மாலா, யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு, அந்த செல்வத்திற்கான முறையான ஜகாத்தை யார் வழங்கவில்லையோ, முஸ்ஸிலலஹு மாலுஹு சுஜாஅன் அக்ரா, அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற அடையாளத்தை பாருங்கள். வழுக்கையான கொடிய நஞ்சுடைய கிழட்டு பாம்பு ஒன்று அவன் முகத்திற்கு முன்னால் காட்சி தரும். வழுக்கையாக இருக்குமாம், கிழட்டு பாம்பாய் இருக்குமாம், கொடிய நஞ்சுடையதாய் இருக்குமாம். சொல்லிவிட அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யுதவ்வகுஹு யௌமல் கியாமத்தி பிஷித்கை, அவனுடைய தாடைகளில் அப்படியே சுற்றி நிற்கும். அப்படியே அந்த பாம்பு அவன் தாடையில முகத்திற்கு முன்னால் இப்படி நிற்குமாம். கூடுதலாய் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லஹு ஜபீபத்தானி, அந்த பாம்பிற்கு 2 அடையாளங்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். கழுத்தை சுற்றி, இதுவெல்லாம் ஏதோ இமேஜா பார்த்திருக்கலாம், படமாய் பார்த்திருக்கலாம், ஏதோ ஒரு பேப்பரிலே பார்த்திருக்கலாம். அல்லாஹ் கொடுக்கிற வேதனை. கழுத்தை சுற்றி அப்படியே நம் முகத்திற்கு முன்னால் 2 அடையாளம் வைக்கப்பட்ட பாம்பு வந்து நின்று கொண்டு அவனை அப்படியே வேதனை செய்ய ஆரம்பிக்குமாம். அனமாலுக், நான் தான் உன் செல்வம், அன கன்சுக், நான் தான் உன்னுடைய கருவூலம், கசானா, நீ எந்த செல்வத்தை சேர்த்து வைத்தாயா அந்த செல்வம் தான் நான், அத்தகைய பணம் நான், அத்தகைய தங்கம் நான், அன கன்சுக், நான் உன் கசானா. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறார்களா? அட, இவருக்கு ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்திற்கு ஆடிட்டர் போட்டிருப்பார். மாதா மாதம் தனக்கு பர்ச்சேஸ் செய்கிற வாங்குகிற பொருளை ஃபைல் செய்வதற்காக அதற்கென்று ஒரு மனிதரை வைத்து ஃபாலோ செய்வார். உலகத்தில் வாங்குற பொருளுக்கு 18% டாக்ஸா கொடுப்பாரு, 9%
டாக்ஸா கொடுப்பாரு. 3% வரியா 6% வரியா கொடுப்பாரு. உலகம் அழிந்து போகிற உலகத்திற்காக ஆடிட்டர் ஒருத்தரை போட்டு மாதம் அதை ஃபைல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் உங்கிட்ட 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா கேட்கிறான். 2.5%. உங்ககிட்ட 18% அல்லாஹ் கேட்டானா? 9% கேட்டானா? இந்த நாட்டில் அடிக்கிற கொள்ள மாதிரியா மார்க்க சட்டம்? 2.5% செலுத்துபவர்கள் எத்தனை பேர்? என்னத்தை நாம தங்கமா பணமா பொருளாதாரமா சேர்த்து வச்சாலும் இந்த கிழட்டு பாம்பா, அதுவும் வழுக்க பாம்பா, 2 அடையாளமிடப்பட்ட பாம்பாய் வந்து நின்றால் தாங்க முடியுமா? அது வந்து வேதனை செய்தால் நம்மால் தடுக்கத்தான் இயலுமா? இது போன்ற கேவலமான அடையாளத்திற்குள் நாம் சென்று விடக்கூடாது. ஜக்காத்தை கணக்கு பார்த்து தான் கொடுக்கணும். தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்ய விரும்புகிறீர்களா? அவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரத்திற்கு, நமக்கான அல்லாஹ் வழங்கியிருக்கிற அபிவிருத்தி சொத்துக்களுக்கு 2.5% கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். கணக்கு பார்த்து கொடுப்பவர்கள் எத்தனை பேர்? ஜகாத் என்கிற பெயர்ல 1000 ரூபாய் தர்மத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் இந்த செய்தியை சொல்லிவிட்டு திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 180வது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன் பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி. அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து வழங்கியதை யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ, மூடி மூடி வைத்துக் கொள்கிறாய், கொடுக்க மறுக்கிறாய், ஹுவ கைருல் லஹும், அது அவருக்கு சிறந்தது என்று அது நினைக்கிறார். பல் இல்லை இல்லை, ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவனுக்கு கெட்டது, கேவலமானது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறார்கள், சயுத்தவகூன மா பகிலூ பிஹி, அவன் எந்த கஞ்சத்தனத்தில் மூலமாக பொருளாதாரத்தை சேர்த்து வைத்தானோ, யௌமல் கியாமா, அது மறுமை நாளில் அவனுக்கு அப்படியே மாலையாய் கழுத்திலே மாட்டப்படும். இந்த மாலையைத்தான் சொல்றாங்க பாம்பு மாலை, கிழட்டு பாம்பு மாலை, கொடூர விஷம் நிறைந்த மாலை. இது போன்ற ஒரு மோசமான அடையாளத்திற்குள் நாம் வந்துவிடக்கூடாது. ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதி இருக்கிறதா? அல்லாஹ்விற்காக அந்த ஜகாத்து பொருளாதாரத்தை கணக்கிட்டு நாம் கொடுக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு கேவலமான அடையாளம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அன்னஹு ذكر الصلاة, சில மனிதர்களை பார்க்கலாம், கெட்டவர்களோடு, கருத்த முகத்துடன் நிற்பவர்களோடு, பார்ப்பதற்கே விகாரமாய் இருப்பவர்களோடு மறுமையிலே கூட்டாய் நிற்பார்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக தொழுகையை நிறைவேற்றினாரோ, நூரன், அது அவருக்கு ஒளியாயிருக்கும், ஒபுர்ஹானன், அது அவருக்கு சாட்சியாயிருக்கும், வனஜாத்தன் யௌமல் கியாமா, மறுமையிலே வெற்றியாயிருக்கும், வமல்லம் யுஹாஃபில், தொழுகையை பாதுகாக்க யார் தவறினாரோ, தொழுகையை முறையாக யார் பேணவில்லையோ, அலைஹா லம் யகுன் லஹு நூர், அவருக்கு ஒளியாயிருக்காது, வலா புர்ஹான், சான்றாய் சாட்சியாயிருக்காது, வலா நஜாத், அது அவருக்கு வெற்றியாயிருக்காது, கெட்டவர்களோடு அங்கம் வகிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். மோசமான நபர்களோடு நட்பு வைப்பதற்கு இந்த உலகத்திலே நம் உள்ளம் தூண்டுமா? சிந்தனை யோசிக்க மறுக்கும். கேடுகெட்டவனோடு கெட்டவனோடு நட்பு வைப்பதை மனிதன் விரும்ப மாட்டான். ஆனால் தொழுகையை நிராகரித்தவன், தொழாமல் தொழுகையை புறக்கணித்தவன், அலட்சியப்படுத்தியவன், ரமலான் மாதத்திலே கூட பாருங்கள், வித்திரு தொழுகை மற்ற மாதத்திலே தொழுகிறாரா இல்லையா தெரியவில்லை, ரமலான் மாதத்திலே தொழ வேண்டும். இரவு தொழுகை, இதுவாகுவது உபரியான தொழுகை விட்டுவிடுங்கள். ஃபர்ஜ்ர் தொழுகை, ஃபர்லான தொழுகை, அஷர் தொழுகை, இஷா தொழுகை, ரமலான் மாதத்திலே கூட சில நபர்கள் வியாபாரத்திலே மூழ்கி திளைக்கிறார்கள், தொழுகை அலட்சியப்படுத்துகிறார்கள். சில நபர்களை பார்க்கலாம், தொழமாட்டார், ஆனா எல்லா ஜனாசாவுலையும் பங்கெடுத்துருவார்.
இப்பொழுதாவது நீ படிப்பினை பெற வேண்டாமா? சில நபர்களை பார்க்கலாம், தொழுகை நிறைவேற்ற மாட்டார், ஆனா சொந்த பந்த உறவினர் மௌத்தா போயிட்டாங்கன்னு வைங்கல, ஜனாசா குழிக்குள்ள முதல்ல இறங்கி நிற்பாரு, கையில கொடுங்க கையில கொடுங்க. இந்த குழிக்குள் இறங்கி ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு உன் உள்ளம் தூண்டுகிறது, யோசிக்கிறாய். இதே குழிக்குள் நாளை நாமும் வர வேண்டுமே, சிந்தித்தாயா? ஒரு மனிதன் மரணித்து போகிறான், அவனுக்கான பெயர்களில் எத்தனையோ பெயர்கள் கெட்ட பெயரா இருந்தாலும் மக்கள் காதுபட பேசுகிற பேச்சு, பள்ளி பக்கம் ஆள் வரவே மாட்டாப்ல, இவர் தொழுகைக்கு ஒரு நாள் கூட பார்த்ததில்லையே, ஃபஜ்ர் தொழ மாட்டார், ஐவேளை தொழுகையை தொழ மாட்டார், இது எவ்வளவு கேவலமான ஒரு பெயர். நான் மரணித்து கிடக்கிறேன், என்னை பற்றி நற்சான்று சொல்ல வேண்டுமானால் ஐவேளை தொழுகையை தொழுவார், கரெக்டா பள்ளிவாசல்ல வந்து வக்து தொழுகையில் நிற்பார், சாலிஹான மனிதர் என்று புகழாரம் சூட்ட வேண்டும். அப்ப கெட்டவர்களோடு உலகத்திலேயே சேர மாட்டோம். ஒரு திருடனோடு சேருவோமா? ஒரு விகாரமான ஒரு ரவுடியோடு சேருவோமா உலகத்தில்? மறுமையில் கெட்டவர்களோடு அங்கம் வகிக்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் இருக்க வேண்டுமானால் தொழுகையை மிகச்சரியாய் நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதிரியான கேவலமான கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அடுத்த ஒரு அடையாளத்தை பாருங்கள். சர்வ சாதாரணமா குறிப்பா பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அல்லாஹ்வுடைய சோதனை ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கான பொறுமை இருக்காது. ஒரு இழப்பு ஏற்படும், ஒரு மரணம் ஏற்படும், அந்த நேரத்திலே பொறுமை இழப்பார்கள். மறுமை நாளிலே அல்லாஹ்வின் தூதர் ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள். சில நபர்கள் மறுமை நாளில் தாரால் ஆன நீல் அங்கி, தாரால் செய்யப்பட்ட நீல அங்கி, நீல ஆடை ஒன்றை அணிந்து நிற்பார்களாம். கூடுதலாய் சொன்னார்கள், அந்த ஆடை சொறி சிரங்கை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு படுமோசமான ஒரு அடையாளம் என்று பாருங்கள். செய்யப்பட்ட ஆடையோ தாராளான ஆடை, சொறி சிரங்கு உள்ள ஆடை. தாராளான ஆடையில் எப்படி சொரிகிறது? அரிப்படுத்தால் அதை சரி செய்ய முடியுமா? இப்படி ஒரு கூட்டம் நிற்பார்களாம். யார் இவர்கள்? சஹீஹ் முஸ்லிம் 1700வது செய்தியிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபீ உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, என் சமுதாயத்தில் அறியாமை கால பழக்க வழக்கத்தில் மூழ்கி இருக்கிற சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்நாயகா, ஒரு மனிதர் அவர் மரணித்து விட்டால் அந்த வீட்டிலே இருப்பவர்கள் கத்தலோடு கதறலோடு ஒப்பாரி வைப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதாலம் தத்துப் கபுல மௌத்திஹா, எவன் ஒப்பாரி வைக்கிறானோ, ஒப்பாரி வைத்து அழுகிறானோ, அவன் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கவில்லையானால், ரப்பே மன்னித்து விடு இறைவா, தெரியாம நான் ஒப்பாரி வச்சு அழுதுட்டேன் அப்படின்னு அவன் திருந்தலன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துகாம யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே எழுப்பப்பட்டதற்கு பிறகு அலைஹா சிர்பாலும் மினல் கத்திரான், தாரால் செய்யப்பட்ட ஆடையும், வதிரும் மின் ஜரப், சொறி சிரங்கு நிறைந்த ஆடையாய் அந்த ஆடை அணிவிக்கப்படும் என்றார்கள். தாங்க முடியாத ஒரு வேதனை தான், கேவலமான ஒரு அடையாளம். சிறிய குழந்தை அல்லாஹ் நாட்டத்தினால் உயிரை எடுக்கிறான், அல்லாஹ் கொடுத்தான், எடுத்துட்டான், கணவர் மரணிச்சிட்டாரு, அத்தா தாப்பனார் தாயார் நேசத்திற்குரிய உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள் மரணிச்சிட்டாங்க. அதனால என்ன ஒப்பாரி வைப்பாயா? சில முஸ்லிம் பெண்களை பார்க்கிறோம், இறைவனுக்கு கண்ணில்லையா, என் குடும்பத்துக்கு தான் தொடர்ச்சியா தொந்தரவா வரணுமா, சோதனையா வரணுமா, வேற யாருமே கண்ணுக்கு தெரியலையா அல்லாஹ்வுக்கு, இப்படி எல்லாம் புலம்பி ஒப்பாரி வைப்பதை பார்க்கிறோம். ஒப்பாரி வைப்பவர்கள் தயவு செய்து அப்படி ஒப்பாரி வைக்கிற பழக்கம் இருந்தது என்று சொன்னால், அப்படியே மூக்கால் அழுகிறது, வாயால் அழுகிறது, முகத்தையே அப்படியே மாத்துறது, ஒரு விதமான சவுண்டு போடுறது,
இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுடைய சோதனையை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நீ ஏற்க வேண்டும். அப்படி அவர் ஏற்க மறுத்து ஒப்பாரி வைத்திருப்பார் என்று சொன்னால் மரணிப்பதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு மன்னிப்பு கேட்காவிட்டால் தாரால் செய்யப்பட்ட சொரிசிறங்கு ஆடை அவருக்கு அணிவிக்கப்படும். இது போன்ற கேவலமான அடையாளம் நமக்கு கொடுக்கப்படாமல் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதே போன்று பாருங்கள், விபரீதமாய் நடக்கிற ஒரு சம்பவம். விளையாட்டாய் பேசுவார், ஆனால் அது எழுப்பப்படுகிற காலகட்டத்தில் விபரீதமாய் ஆகிவிடும். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு பெருங்கூட்டம் நிற்பார்கள், கைகளில் அல்லாஹ் 2 கோதுமையை கொடுப்பார். அந்த 2 கோதுமையையும் அவர்கள் முடிச்சு போட வேண்டும். கோதுமை இருக்கிறது அல்லவா, கோதுமையை முடிச்சு போட முடியுமா? அது என்ன வளைந்து நெளிகிற ஒரு பொருளா? முடிச்சு போட்டு இருக்க கட்ட வேண்டுமானால் கயிறாக இருக்க வேண்டும், வளைகிற பொருளா இருக்க வேண்டும். வளைகிற பொருளிலும் குறிப்பிட்ட பொருளை முடிச்சு போட இயலாது. முடிச்சு போடுவதற்கு முயற்சிப்பான், போட முடியாது. பின்னால் இருந்து வேதனை தாக்கிக் கொண்டே இருக்கும். யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சஹீஹ் புகாரியில 7042வது செய்தி, மன் தஅல்லம பிஹுலுமின் லம் யரஹு, தான் காணாத ஒன்றை கனவு கண்டதாய் யார் பொய் சொல்கிறாரோ, கண்டிருக்கவே மாட்டார், அந்த கனவு வந்திருக்கவே செய்யாது, ஆனாலும் நான் கண்டேன் என்று பொய் உரைப்பார். குல்லிஃப ஐயஅகித பைன ஷஈரத்தைன், 2 கோதுமைகளை கொடுத்து முடிச்சு போட சொல்லுவான். ஒலையஃபல், அதை எப்படி முடிச்சு போட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். சும்மா ஒரு ஆள்கிட்ட போய்கிட்டு பெருமைகள் பீற்றுகிற விதமாய், நேற்று நீங்கள் தான் என் கனவிலே வந்தீர்கள், நபிகளார் என் கனவிலே வந்தார். சில பேரை பார்க்கிறோம், மார்க்கம் அறியாத சிலர், மார்க்கத்தை புரியாத சிலர், ரசூலுல்லாஹ் நேற்று கனவுல வந்தாங்க, அப்துல் காதர் ஜிலானி கனவுல வந்தாரு, இப்படி மார்க்கம் அறிந்த பலர் அள்ளி விடுவதை பார்க்கிறோம். வராததை வந்ததாய் சொன்னாலோ, காணாததை கண்டதாய் சொன்னாலோ அவ்வளவுதான், உன்னுடைய நிலைமை அவ்வளவுதான். அல்லாஹுவின் தூதர் சொல்கிற மிக பயங்கரமான எச்சரிக்கையை பாருங்கள். அதே மாதிரி சில சாரார், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அப்படியே காதுகள்ல ஈயம் இருக்கிறது அல்லவா, அந்த ஈயத்தை காய்த்து ஊத்தி கொண்டே இருப்பார்கள். இப்படியே சிலர் எழுவார்கள் மறுமையில். இவர்கள் யார்? அதே புகாரியில 7042வது செய்தியில பார்க்கலாம். தாம் கேட்பதை மக்கள் விரும்பாத நிலையில, இவன் பேசுறதே மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஐயோ, இவன் வாயை திறந்தாலே அடுத்தவனை பற்றி பொய்யும் புறமும் அவதூறும் தான் பேசி கொண்டிருப்பான் அப்படின்னு விரண்டோடுறது. அல்லது தம்மை கண்டு மக்கள் விரண்டோடுகிற நிலையில் ஒருவன் இருப்பான், இவனும் வாயை திறக்க கூடாது, இவன் பக்கத்தில் நின்று அவ்வளவுதான், நாளைக்கு வர்ற பஞ்சாயத்தை இன்னைக்கே இழுத்துருவான், அந்த மாதிரியான ஆள். இவர் கூடி நிற்கிற கூட்டத்திற்கு சென்று ஒரு தனி மனிதனிடத்திலே சென்று என்ன பேசுகிறான்னு ஒட்டு கேட்பாராம். ஏண்டா, உன்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடுறாங்க, நீ ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ, உன் அருகிலே வந்தால் நீ ஒரு பலாய் முசீபத்தை இழுப்பவன் என்று தெரிகிறது, ஆனாலும் இவன் விடுறதில்லை, ஒவ்வொருத்தர் பின்னாடியா போறேன், ஒட்டு கேட்கிறேன், இங்கிட்டு கேட்டுட்டு அங்கிட்டு சொல்றேன். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இப்படி மக்கள் வெறுக்கிற ஒருவன் போய் நின்று கொண்டு வழியக்க சென்று ஒட்டு கேட்டு கொண்டிருந்தால், ஒட்டு கேட்கிறதுக்கான காரணம் என்ன? பிரச்சனையை உண்டு பண்ற, 4 பேர்கிட்ட அந்த விஷயத்தை தப்பும் தவறுமா பரப்புற, காதுகளிலே ஈயம் காய்ச்சி ஊத்தப்பட்டவராய் மறுமையிலே எழுப்பப்படுவார் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 3579வது செய்தி, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது போன்ற கேவலமான அடையாளங்கள் ஒருபோதும் நமக்கு வந்துவிடக் கூடாது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நிற்பார்கள், ஒரு அடையாள கொடி ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடி? நாட்டை பிரித்து காட்டுகிற கொடியா, அல்லது அல்லாஹுவின் தூதர் மக்காவிலே வாழ்ந்தார்கள் அதற்காக சவுதி கொடியா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடி கொடுக்கப்படுமாம். வேதனையின் உச்சத்தை பாருங்கள்.
அந்த கொடி எங்க இருக்குமாம் தெரியுமா? அந்த கொடி இருக்கிற இடம் தெரியுமா? பெருங்கொண்ட கூட்டம் நிற்பான், மிகப்பெரிய கொடியா இருக்கும். அந்த கொடியை மலம் கழிக்கிற பின் துவாரத்தில் குத்திய நிலையில அல்லாஹ் நிறுத்தி வைப்பானாம். எவ்வளவு பெரிய கேவலம் என்று பாருங்கள். கொடி குத்தப்படுகிற இடமோ கைகளில் அல்ல, நெஞ்சு பகுதிகளில் அல்ல, மலம் கழிக்கிற துவாரம். யார் இவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல் காதிர், இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு வகையில் எவன் மோசடி செய்கிறானோ, பொருள் மூலமா, பேச்சின் மூலமா, செயலின் மூலமா, நடவடிக்கை மூலமா மோசடி செய்தால் அவனுக்கு ஒரு பெரிய கொடி ஒன்று நட்டப்படும். யௌமல் கியாமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் மோசடி செய்ததற்கு தகுந்தார் போன்று அந்த கொடியின் நீளம் அகலம் அதனுடைய தடிமன் அமைந்திருக்கும். ₹1,00,000 மோசடி செய்றியா, பெரிய கொடியா இருக்கும். ₹1000 மோசடி செய்றியா, கொஞ்சம் சின்னதா இருக்கும். பொருளை மோசடி செய்கிறாயா, தங்க முலாம் பூசப்பட்டதை கவரிங்கை தங்கம் என்று சொல்லி விற்பனை செய்கிறாயா, ஒரிஜினல் பொருள் அதை எடுத்துவிட்டு டூப்ளிகேட் மட்டமான பொருளை உள்ளே வைத்து இது ஒரிஜினல் தான் என்று சொல்லி விற்பனை செய்கிறாயா, போன் காப்பி போனை வைத்துக் கொண்டு இதான் பிராண்டட் போன் என்று விற்பனை செய்கிறாயா, இப்படி நீ எதை செய்தாலும் சரி, ஒரு இடத்திலே அரசு அலுவலகமாக இருக்கிறது, நிறுவனமாக இருக்கிறது, மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள்ல 1 கிலோ பொருளுக்கு 3/4 கிலோ போட்டு ஏமாத்துறியா, அல்லது இருக்கிறதை இல்லைன்னு சொல்லி மோசடி பண்றியா, நீ எப்படி செய்தாலும் சரிதான், உனக்கென்று ஒரு அடையாள கொடி ஒன்று நட்டப்படும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹாதிஹி கத்ரத்துன் ஃபுலான் இப்னு ஃபுலான். எவ்வளவு பெரிய கேவலம்னு பாருங்க. ஒரு வானவர் அறிவிப்பாராம், இந்த கொடி இன்னாருடைய மகன் இன்னாருக்குரியது, இன்னாருடைய மகன் இன்னாருக்குரியது, அவன் செய்த மோசடிக்குரியது. நம்ம கேவலப்படுறது மட்டும் இல்லாம நம்ம அத்தா கண்ணியமானவரா இருந்தா அவர் பையன் தான் இவன், அவருடைய மகன் தான் இவன். எவ்வளவு பெரிய கேவலம் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அடுத்து சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 3578, லிகுல்லி காதிரின் லிவாஉன், மறுமையிலே ஒவ்வொருவனுக்கும் மோசடிக்கான அடையாளத்திற்கு கொடி ஒன்று நட்டப்படும். எந்த இடத்திலே? இந்த இஸ்திகி யௌமல் கியாமா, அவனுடைய பின்துவாரத்திலே அது குத்தப்பட்டிருக்கும். இந்த அடையாளத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, கொடி ஒன்று குத்தப்பட்டிருக்கும், நான் அப்படி பின்னாடி பிடிச்சுக்கிட்டே நிற்கிற ஒரு சூழல். கேவலத்தின் உச்சமா இல்லையா? ஏன் மோசடி செய்கிறாய்? உன் வியாபாரத்திலே, உன் பேச்சிலே, உன் செயலிலே, உன் நடவடிக்கையிலே யாரையுமே எந்த வகையிலும் நீ மோசடி செய்து விடக்கூடாது. அல்லாஹ் இது போன்ற கேவலமான அடையாளத்தில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அதே போன்று பாருங்கள், சில பேர் அவர்களுக்கு நரக நெருப்பிலான ஒரு கடிவாளம் உடல் முழுக்க மூடப்பட்டிருக்கும், பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். நரக நெருப்பின் கடிவாளம். இவன் இன்னும் நரகத்திற்கு நுழைந்திருக்க மாட்டான், வேதனை ஆரம்பித்திருக்காது, விசாரணை ஆரம்பித்திருக்காது. நரக நெருப்பின் கடிவாளம் பார்த்தாலே விகாரமாய் பயங்கரமாய் குதித்துக் கொண்டிருக்கும் அவன் உடலிலே. யார் இவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், கேளுங்கள். சுனன் திருமதியிலே 2649வது செய்தி. மன் சுஇல அன் இல்மின் அலிமஹு, எவன் முறையான கல்வியை கற்று சும்ம கத்தமஹு, அந்த உண்மையான கல்வியை மறைக்கிறாரோ, கல்வியை கற்றுவிட்டான் ஆனால் அந்த கல்வியை மறைக்கிறான், மருத்துவம் படிக்கிறான், அந்த மருத்துவத்தின்படி நடக்க மறுக்கிறான், பொறியாளராயிருக்கிறான், மிகப்பெரிய ஒரு வக்கீலாயிருக்கிறான், ஜட்ஜா இருக்கிறார், கலெக்டரா இருக்கிறார், ஆனா கற்றுக்கொண்ட கல்வியை மறைக்கிறான், துரோகம் செய்கிறான், தான் படித்ததற்கு மாற்றமாய் நடக்கிறான். காஃபிர்னா அவனுக்கு வேற. நம்ம பேசிக் கொண்டிருப்பது அத்துணை முஸ்லிம்களுக்கானது, இஸ்லாமியர்களுக்கானது. சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யௌமல் கியாமா, மறுமையிலே வருவான், பிலிஜாமின் மின்னார்,
நரக நெருப்பின் பிரம்மாண்டமான கடிவாளம் அதால் சூழப்பட்டு வருவான். கல்வி கற்பதை தூண்டுகிறது. கற்ற கல்வியை மறைக்க கூடாது. என்ன கல்வியை கற்றாயா அதை நீ மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமா இல்லையா? குறிப்பா இன்றைக்கு இஸ்லாமியர்களில் பெரும்பாலானோர் மார்க்கத்தை விட்டு வழித வருவதற்கான காரணம் என்ன? தர்காவிலே போய் கிடக்கிறார்கள். ஆலிம்கள் உலமாக்கள் கற்ற கல்வியை சரியாய் சொல்லி இருந்தால் தர்காவிலே போய் முட்டுகிற நிலை ஏற்பட்டிருக்குமா? தாயத்தை கட்டுகிறான், தகடை கட்டுகிறான், அப்பட்டமாய் வரதட்சணை வாங்குகிறான், சாராயம் குடிக்கிறான், போதைப் பொருளை உட்கொள்கிறான். கற்ற கல்வியை ஓப்பனாய் உடைத்து சொல்ல முடியவில்லை. இப்ப சமீபத்தில் பாருங்க, ரமலானுடைய மாதம், ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறோம். அல்லாஹுவின் தூதர் தெளிவாய் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில 2020 நினைவில வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள். தெளிவான செய்தி. ஆலிம்களுக்கு இது தெரியாதா? உலமாக்களுக்கு தெரியாதா? புகாரியில் 2021 அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபி தாசிஅத்தின் தபகா ஃபி சாபிஅத்தின் தபகா ஃபி ஹாமிஸத்தின் தபகா. லைலத்துல் கத்ர் இரவை 21, 23, 25, வேறொரு செய்தியிலே 27, 29 இந்த 5 இரவில் தேடுங்கள். தெளிவான செய்தி. மக்களிடத்திலே எடுத்து சொல்ல மறுத்ததன் விளைவு எத்துணை பேருடைய அமல்கள் வீணடிக்கப்படுகிறது. 27வது இரவில் நடக்கிற அட்டூழியத்தை பாருங்கள். எந்த நாளும் லைலத்துல் கத்ர் இரவில்ல, 27 மட்டும்தான் வந்துரு. இளைஞர்களை பார்க்கிறோம், விடிய விடிய விழித்திருக்கிறான். அடே, நீ விழித்திருந்தால் போதுமா? அமல் செய்ய வேண்டாமா? வண்டியை எடுத்து முறுக்குகிறான், ரோடாய் திரிகிறான், பள்ளிவாசலிலே விளக்குகள் அலங்கரிக்கிறது, அன்றைய இரவிலே நன்றாய் உண்டுகிறான், சாப்பிடுகிறான். டார்கெட் என்ன? மகத்துவமிக்க இரவுதான். இந்த ஒரு செய்தியை உலகத்திற்கு பிரகடனப்படுத்தாததன் விளைவு எத்துணை பேருடைய லைலத்துல் கத்ர் அந்த மகத்தான 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, சுமார் 83 வருடங்களுக்கு நிகரானது. இந்த உலகத்தில் நம்மளால 83 இயர்ஸ் வாழ்ந்துட முடியுமா? 60 to 70க்குள்ள மௌத்தே வந்துருது. ஒரு இரவு, ஒரு வருடத்தின் ரமலானில் இப்ப இந்த ஆண்டு நமக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடைத்து விட்டால் 83 வருடங்கள் அமல் செய்ததற்கு நிகரானது. ஆலிம்கள், உலமாக்கள், மார்க்கம் கற்றவர்கள், இது மாதிரி எத்துணை விஷயங்கள் மறுமையிலே நரக நெருப்பால் கடிவாளமிடப்பட்டவர்களாய் நிற்பார்கள். ஒரே ஒரு செய்தி தெரிந்தாலும் மக்களிடத்திலே ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற மற்றொரு கேவலமான அடையாளம். சில பேரை பார்க்கலாம், அங்கே எழுப்பப்படுகிற பொழுது ஒரு சிறைச்சாலை ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த சிறைச்சாலைக்குள்ளாக அல்லாஹ் சீழையும் சலத்தையும் நிரப்பியிருப்பான். நினைக்கிற பொழுதே உள்ளம் குமுறுகிறது. யார் இவர்கள்? கூட்டம் கூட்டமா சீலுக்குள்ள சலத்துக்குள்ள கத்திக்கொண்டு கதறிக் கொண்டிருப்பான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மறுமையிலே சிலர் எழுப்பப்படுவார்கள். யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன யௌமல் கியாமா. மறுமை நாளிலே இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பெருமை அடித்தவன், கர்வம் கொண்டவன், ஆணவம் பிடித்து திரிந்தவன் எப்படி எழுப்பப்படுவான் தெரியுமா? அம்சாலத்தர்ரி ஃபிஸ்வரி ரிஜால். எறும்பை விட, கடுகை விட, அந்த எறும்பின் தர் அளவை விட மிகச்சிறியதாய் எழுப்பப்படுவான். நம்மள மாதிரி வருமா? ஆட்டம் போட்டான், பொருளாதாரத்தினால் அப்படியே ஆட்டம் போட்டான், ஆட்சியை வைத்து ஆட்டம் போட்டான், அட்டூழியம் செய்தான், பொறுப்பை வைத்து, பதவியை வைத்து, பிரம்மாண்டமான வீட்டை வைத்து. அல்லாஹ்வுக்கு இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது, பெருமை பிடிக்காதே. நான் தான் என்று எவனாவது சொன்னால், நீ இல்லடா நான் தான், அல்லாஹ் ப்ரூவ் பண்ணிடுவான். ரப்பு தான் டாப் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யக்ஷாஹுமுத்துல், அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும்,
ஃபயுசாகுன இலா சிஜ்னின் ஃபி ஜஹன்னம், ஒரு பயங்கரமான சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சிறைச்சாலை ஒன்று அந்த பகுதியிலே உருவாக்கப்படும். யுசம்மா பூலஸ், அந்த சிறைச்சாலைக்கு பூலஸ் என்று பெயர் சொல்லப்படும். சொல்லிவிட அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அங்கு முழுக்க நிரப்பப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? யுஸ்கௌன மின் உசாரத்தி அஹ்லின் நார் தீனத்தில் ஹபால், அங்கே சீழும் சலமும் நிரப்பப்பட்டிருக்கிற பகுதியாய் அது அமைந்திருக்கும் என்றார்கள். பெருமையில் நாம் ஆணவத்தில் கடுகை கோடி பங்காக வைத்து அதில் கூட வரக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மலிக்குல் அம்லாக், அரசனுக்கெல்லாம் அரசன் எவன் பெயர் வைக்கிறானோ அவனை அல்லாஹ் கோபப்படுகிறான். உன்னுடைய பெயரில் கூட அல்லாஹ்வை முகைத்து விடுகிற மாதிரி வார்த்தை வந்து விடக்கூடாது. என்ன நான் தான் இன்னைக்கு நீ இருப்ப நாளைக்கு இருக்க மாட்டாய். இன்றைய தினத்திலே பாருங்கள், தைவான் நாட்டிலே பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கீழே விழுகிறது. பிரம்மாண்டமான கட்டிடம், மிகப்பெரிய ஆபீஸ் நிறுவனம், 25 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கான நிலநடுக்கம் உலுக்கி தள்ளுகிறது. நிற்கிறான், அப்படியே பதறுகிறான். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முழுக்க தெருவில் நின்று வேடிக்கை பார்க்கிறான். அல்லாஹ் நினைச்சா அவ்வளவுதான். உனக்கான பெருமையோ கர்வமோ ஆணவமோ, நீ யார்? மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாய், ஒன்றுமில்லாத நீரிலிருந்து படைக்கப்பட்டாய். மீண்டும் அந்த மண்ணுக்கே சென்று மக்கி எலும்பு கூடாய் மாறப்போகிறாய். பிறகு எதற்கடா பெருமை? பெருமை, கர்வம், ஆணவம் எந்த வகையிலும் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது. இவர்கள் ஒரு சிறைச்சாலையில் கடுமையான வேதனையை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கிற பிரார்த்தனை நான் முன்னரே சொல்லி இருந்தேன். அல்லாஹும்ம இறைவா, லா துஹ்ஸினி யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே, அவமானப்படுத்தி விடாதே. மேற்சொன்ன அடையாளங்களில் ஒரு அடையாளத்தில் நின்றாலும் கேவலம்தான், அவமானம்தான், இழிவுதான். இது போன்ற இழிவு நிறைந்த அடையாளங்கள் இல்லாமல் கண்ணியமான தரஜாக்களை உயர்த்துகிற அந்தஸ்துக்கள் பெற்ற சில அடையாளங்கள் இருக்கிறது. அது என்ன அடையாளங்கள் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம்.